பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆன்லைன் சர்வீஸ் வழியாக உங்களை சந்திப்பதில், என்னுடைய வார்த்தையை கொண்டு வருவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அரசாங்க ஆணை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம் இறைவனை வழிபட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே தள்ளப்படுகிறோம். இருந்தாலும் தேவனை நாம் துதிக்கவும், ஸ்தோத்திரிக்கவும், மகிமைப்படுத்தவும் இறைவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆகினாலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஜெப சிந்தையோடு கூட இந்த ஆராதனையை நாம் துவங்குவோம். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமாய் காணப்படுகிற எங்கள் அன்பின் திரைய கடவுளே, சூழ்நிலை நிமித்தமாக நாங்கள் ஒன்று கூடி இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளை ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும், உம்மை தொழுது கொள்ளவும் முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்து உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த வழிபாட்டிலே ஆண்டவருடைய தெய்வ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கே இருந்தாலும் இருக்கின்ற இடங்களிலே உம்மை துதிக்கவும், நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் எங்கள் கிருபை பாராட்டி உங்களுடைய பரிசுத்தத்துக்குள்ளே எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாக மன்றாடுகிறோம். இந்த வழிபாட்டு ஆராதனை அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய அருள் புரியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவ மகிமைக்காக நாம் அனைவரும் இருக்கின்ற வண்ணமாகவே பாமாலையிலே 10வது பாமாலை பாடுவோம். போற்றிடு அன்பாவே சிருஷ்டி கர்த்தாவாம் உள்ளவரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுதமானவரை என்கின்ற பாமாலையை நாம் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். Yeah.
தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்மையினால் இதிலே களிகூர்ந்து மகிழ கருவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தள்ளும், அப்பொழுது எங்கள் வாயின் புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதுமான சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுதல். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை இந்த ரட்சகராக தரப்பட்ட உலகத்தில் அன்பு கூர்ந்து உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக விழுந்தவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளுடைய அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவரிமையின் பகுதி. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிவித்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அணிலும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து தகப்படத்திற்கு போய் தகப்பனை பரத்து பிரதமாக ஒவ்வொரு பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதியற்றவன். உடைய வேலைக்காரி ஒருவனாக என்னை சேர்த்துக் கொள்ளும் என்பேன். இரவுடைய அரசு சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு அவர் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கிடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளுக்கு அழைத்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது புஸ்தகப்படி விரோதமாய் கொண்டு செய்தும் செய்யத்தக்கவரை செய்யாமலும் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் தேவன் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அவர் சொன்ன வாக்குறுதிகளின்படியே நிர்வாகிக்குள்ள குற்றலாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்கள் அறிக்கைகள் மேல் பொறுமையாயிரும். வாக்குறுதிகளை செயல்படுத்தும் மிக விரக்கமுள்ள பிதாவே, உடைய பசுநாமத்துக்கு மைக்குண்டாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் கல்விமுத்தில நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளை வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேர்ந்தலையும் தந்தருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டு நாமம் துதிக்கப்படுவதாக. திருமுறை பாடம் வாசிக்க கேட்போம். திருமுறை பாடம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 வரை அடங்கியுள்ள கர்த்தருடைய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 13 17 வரை வாசிக்க கேட்போம். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். மீண்டுமாக நாம் தேவன மகிமைக்காக கிறிஸ்துவ கீர்த்தனைகளில் 86வது கீர்த்தனை பாடுவோம். கிறிஸ்துவ கீர்த்தனைகள் 86. சுந்தர பரம தேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி.
பரம தேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும். சுந்தர பரம தேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும். அந்தரம் புவியும் தந்து சொந்த ஜீவனையும் ஈந்து ஆற்றினார், நம்மை ஒன்றாய் கூட்டினார், அருள் முடி சூட்டினார், கிருபையால் தேற்றினாரே. துதி சுந்தர பரம தேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும். பாதக பாசாசால் வந்த தீதினும் பாவத்தால் நொந்த பாவிகளான நம்மை உசாவி மீட்டாரே. வேத பிதாவுக்கு உகந்த ஜாதியாக கூட்ட வந்த மேசியாவை பற்றும் விசுவாச விட்டாரே. கோதனகா நீதி பரன் பாதமதின் ஆதரவில் கூடுங்கள், பாவத்துயர் போடுங்கள், ஜெயத்தை கொண்டாடுங்கள், துதி சொல்லி பாடுங்கள் பாடுங்கள் என்றும். சுந்தர பரம தேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும். விண்ணிலுள்ள ஜோதிகளும் எண்ணடங்கா சேனைகளும் விந்தையாய் கிறிஸ்துவை பணிந்து போற்றவே. மண்ணிலுள்ள ஜாதிகளும் நன்னு பல பொருள்களும் வல்ல பரன் என துதி சொல்லி ஏத்தவே. அண்ணலம் பிதாவுக்குரிய புண்ணிய குமாரனை கொண்டாடிட, அவர் பதம் தேடிட, வெகு திரள் கூடிட, துதி புகழ் பாடிட பாடிட என்றும். சுந்தர பரம தேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம்
வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது தகப்பனே எங்களோடு கூட பேசும். உங்களுடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை எங்களுக்குள்ளே நீ உருவாக்கும். நீ பேசும், அதை கேட்கிறோம். இயேசு வழியாக ஜெபங்களும் பரலோக தந்தையே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் உடன் விசுவாசிகளே, இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் ஆராதனையில் இறைவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபை அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத பகுதிகள் யாத்திராகம் புஸ்தகம், உபாகம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களும், எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 18 20 வசனம் வரையிலும், மற்றும் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தியில் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 17 வரையிலும் நாம் வாசிக்கிறோம். இந்த வேத பகுதிகளின் அடிப்படையில் நாம் கருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பி ஒளி. பி ஒளி என்கின்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். பரிசுத்தமாய் இருத்தல் என்கின்ற தலைப்பில் நாம் கடவுளை தியானிப்போம். பரிசுத்தம் என்று சொல்லப்படும் பொழுது வேறுபடுதல், மற்ற காரியங்களிலிருந்து உலகத்தில் மனிதன் வேறுபடுதல் அல்லது பிரித்தெடுத்தல், ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக உலகத்தில் மனிதனை பிரித்தெடுத்தல், இவைகளிலே பரிசுத்தத்தை நாம் திருமறையில் பார்க்கலாம். கடவுளுடன் தொடர்புடைய யாவும் கடவுள் தன்மை வாய்ந்தவை, அவை பாவ சூழ்நிலையிலிருந்து வேறுபடுத்தப்பட வேண்டும். இதுதான் பரிசுத்தமாக தூய்மையாக்கப்பட வேண்டும். நாம் திருமறையிலே பார்க்கிறோம். பொருட்களை தூய்மைப்படுத்தியிருக்கின்றார்கள், உடைகளை தூய்மைப்படுத்தியிருக்கின்றார்கள், பூமியை தூய்மைப்படுத்தியிருக்கின்றார்கள், ஆசாரியர்களை தூய்மைப்படுத்தியிருக்கின்றார்கள், ஆலயத்தில் அந்த பலிப்பிடங்களில் இருக்க வேண்டிய பொருட்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார்கள். இது கர்த்தருடன் தொடர்புடையவைகள் ஆகினால மனிதர்கள் இதை அதிகமாய் பயன்படுத்தக்கூடாது. இது மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து பிரித்தெடுத்து கடவுளுடைய சன்னிதானத்தில் வைக்கின்ற பொருட்கள் என்று சொல்லி அவைகளை தூய்மைப்படுத்தி தூய்மையான இடங்களில் வைத்திருக்கிறார். இதை நாம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களில் பார்க்கலாம். ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகின்றார், நான் பரிசுத்தன், நீங்களும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்கிறார். நமது ஆண்டவர், நாம் வழிபடுகின்ற ஆண்டவர், நம்மை உருவாக்கினவர், நமக்காக சிலுவையை சுமந்தவர், தன் ஜீவனை கொடுத்தவர், பரிசுத்தம் உள்ளவர். ஆகினால்தான் அவர் சொல்லுகிறார், நீங்களும் உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வாழுங்கள் என்று சொல்கிறார். என் நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் நாமம் நீங்கள் தரித்திருக்கிறீர்கள், ஆகினால உங்களுக்குள்ளே பரிசுத்தம் காணப்பட வேண்டும், நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லேவியராகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது, தன்னுடைய தன்மையை குறித்து அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னால் அவர்களை தெரிந்து கொண்டவர் இவர் தான். இந்த தேவன் சொல்கிறார், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். ஆகினால அவர் சொல்றார், உங்களை தீட்டுப்படாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. சுத்தத்திற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தூய்மைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
அதாவது தூய்மையான வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை எவைகளெல்லாம் தீட்டுப்படுத்துகின்றதோ அவைகள் எல்லாவற்றும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விலக்கி எழுங்கள் சொன்னார். நாம் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பும் பொழுது அவை வாழாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவைகள் தடையாக இருக்கிறதோ, எவைகள் நம் வாழ்க்கையில விசுவாசத்தில் முன்னேறாதபடிக்கு காணப்படுகின்றதோ இவைகள் எல்லாவற்றும் தீட்டு என்று சொல்றாரு. அதனால அவர் சொல்றார், உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராய் இருக்கிறீர்களாக. ஆண்டவர் விரும்புகின்றார். உன்னிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் விரும்புகின்ற காரியம் அல்லது எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இந்த இடத்திலும் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அசுத்தத்துக்குள்ளே இருக்கிறது. இந்த அசுத்தமுள்ள வாழ்க்கை ஒரு உன்னதமான ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது. ஆகினால இறைவன் தருகின்ற அந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணுமா, நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். கடவுள் பரிசுத்தம் உள்ள தனி சிறந்த வாய்ப்பு யூதருடைய நம்பிக்கை. அதாவது கடவுள் பரிசுத்தமாக இருப்பது யூதருடைய நம்பிக்கை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இந்த இடத்துல விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? அவர் பரிசுத்தமுள்ள தேவன். பரிசுத்தமுள்ள தேவனை பரிசுத்தமுள்ளவர்கள் தான் தரிசிக்க முடியும். பரிசுத்தவான்கள் அசுத்த வாழ்க்கை வாழ்கிறார்கள். பரிசுத்தத்திற்கு முன்பாக யார் நிற்கின்றனர்? ஏசாயாவின் புஸ்தகத்தை நான் வாசிப்போம் என்று சொன்னால், 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குகிறார். அதாவது கடவுளுடைய தன்மையை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் பரிசுத்தராய் விளங்குகின்றார். அவருக்குள்ளே பரிசுத்தம் இருக்கிறது. அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இதை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறார். பவுலடிகள் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்து தேவன் உடையவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், நீங்களும் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் சொல்றார். நாம் கிறிஸ்துவனுடையவர்கள். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்குரியவர்கள் நாம் அல்ல. இந்த உலகத்திலிருந்து நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கின்றார், நம்மை வேறுபடுத்தியிருக்கின்றார். அவருடைய சித்தம், அவருடைய நோக்கங்கள் இந்த உலகத்தில் நிறைவேற ஒரு பாத்திரங்களாய் நாம் காணப்பட ஆண்டவர் உன்னையும் நினைத்திருக்கிறார். இதெல்லாம் சொன்னீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்துவர்கள் சொன்னால் கிறிஸ்து, அதாவது பிதா குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்த மரியுடைய வயிற்றில் அவதரித்தவர், பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர், பரிசுத்தமாய் அந்த சிலுவையிலே மரித்தவர், உன்னையும் என்னையும் அவர் அவருடைய ரத்தத்தினால நம்மை மீட்டெடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். ஆகியனால நாம் கிறிஸ்துவனுடையவர்கள். இதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் இதை என்றைக்கு மறக்கிறோம், நான் கிறிஸ்துவுடன் என்று
அந்த எண்ணம் நமக்குள்ளே என்றைக்கு மறைகிறதோ அல்லது அதை நாம் மறந்து போகிறோமோ அன்றைக்கு உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கடற்பிள்ளைகளான உலகத்தை வாழ முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் அல்லது ஒவ்வொரு நாளும் ஆண்டு நமக்கு திருப்பியாய் கூட்டி கொடுக்கும் பொழுது நான் கிறிஸ்துவனுடையவன் என்கின்ற அந்த எண்ணம் வரும் பொழுது அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், நானும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி அந்த பரிசுத்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர், நாமும் பரிசுத்தமா இருக்க எதிர்பார்க்கிறார். ஏசாயா புத்தகத்தில் பார்க்கிறோம், நீங்கள் என் ஜனம் என்று சொல்லுகிறார். சாதாரணமாக பரிசுத்த ஜனம். பேதுரு அதைத்தான் சொல்றார், நீங்கள் ஆசாரியர் என்று சொல்றார். நாம் அசுத்தத்திற்கு அழைக்கப்படவில்லை, பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து ஒரு நாமத்தை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த எண்ணம் எப்பொழுதும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். வாசிக்கப்பட்ட உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இந்த இஸ்ரவேல் மக்கள் கானான் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் வெளியேறி வரும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க போகிறீர்கள். ஆகினால நீங்கள் சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும். நீங்கள் பிரவேசிக்கின்ற அந்த இடத்துல அங்க வாழ்கின்ற மக்களோடு கூட உங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். 6ஆவது வசனத்தை நான் வாசிப்போம் என்று சொன்னால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன்னை தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நான் உன்னை தெரிந்து கொண்டதுனால இந்த உலகத்தில் அநேக கோத்திரங்கள், அநேக பாஷைகள் இருந்தது, அநேக ஜாதிகள் இருந்தாலும் கூட ஒரு சிறு மந்தையாய் காணப்பட்ட உங்களை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன். ஒரு பெரிய கூட்டம் செய்கிற தவறையும் சிறு கூட்டமும் செய்கிறது. பெரிய கூட்டத்தை சார்ந்தவர்கள், பெரிய இனத்தை சார்ந்தவர்கள் தவறு செய்கிறார்கள், அதே போல சிறு இனமும் செய்கிறது. ஆனாலும் கூட உங்கள் மேல நான் அன்பு வைத்ததுனால சிறு கூட்டமாக இருக்கின்ற உங்களை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன். ஆகினால நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்கிறார். 16வது சொல்ல கற்பனைகளை, கட்டளைகளை, நியாயங்களையும் கை கொள்வாயாக என்று சொல்கிறார். கை கொள்வாயாக இங்கே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பரிசுத்தமாக. எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 18 to 25 வரை நாம் வாசிக்க. இந்த பகுதியில் கூட பவுலடியார் சொல்லுகின்ற காரியங்கள் 19வது வசனத்திலே அவர் சொல்லுகின்றார். 18வது வசனம், துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினால் நிறைந்து அவருடைய பிள்ளைகளை, அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொன்னார். இந்த உபாகம புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது இங்க ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த கானானுக்குள்ளே பிரவேசித்து அவர் மத்தியிலே வாழும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்னவென்று சொன்னால், அவரிடத்தில் நீங்கள் பெண்ணும் எடுத்துக் கொள்ள வேண்டாம், பெண்ணும் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார். பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் வித்தியாசங்கள் உண்டு. பரிசுத்தம் ஒருவரை பரிசுத்தப்படுத்தும்,
அசுத்தம் ஒன்று அது அசுத்தம் இன்னும் அதிகமாய் அவன் அசுத்தத்திலே கொண்டு போகும். இங்கே அவர் சொல்கிறார்கள், இந்த பெண் கொடுத்தல் பெண் எடுப்பது வழியாக என்ன நடக்கும் என்று சொல்றார், அவர்கள் என்னுடைய சமூகத்திலிருந்து விலகி போவார்கள். ஆகினால நீங்கள் ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்கிறார். ஆனால் இங்கே ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொடுக்க பேசுகிறதில்லை. புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும். நாம் பரிசுத்தராய் இருக்கிறோம். நம்மை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகினால்தான் சங்கீதக்காரன் சொல்றார், நான் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் எதிர்வாயிருக்கும். கர்த்தரை இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் ஒருபோதும் அமைதலாக இருக்க மாட்டோம். நம்முடைய இருதயங்களில் கர்த்தரை நாம் பாடிக்கொண்டே இருப்போம். ஏன்னு சொன்னால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், இருள் பிள்ளைகள். நான் இந்த உலகத்தில் ஒளியாக இருக்கிறேன், நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னீங்க. அப்போ இந்த ஒளியின் பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், ஒருவருக்கு ஒருவர் நம்ம புத்தி சொல்லிக் கொண்டு இந்த பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிப்பதாக இருப்போம். எப்படி நடக்கையை பற்றி கவனமாக இருத்தல். போனடியா சொல்ற பரிசுத்தமாய் இருப்பது என்று சொல்லும் பொழுது நடக்கையை பற்றி கவனமாக இருத்தல். காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கருடைய சித்தத்தை உணர வேண்டும். ஆவியில் நிறைந்திருக்க வேண்டும். ஒருவரோடு ஒரு உறவு கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி அவரை வாழ்த்தி பாட வேண்டும். இதைத்தான் பவுலுடைய கொலோசியர்கள் நிருபத்தில் அவர் சொல்ல, கொலோசியர்கள் நிருபம் அங்கே சொல்ல இதைதான், அவரை பாடல்களாலும் கீர்த்தனைகளாலும் அவரை துதித்து ஸ்தோத்திரங்கள் என்று சொல்ல 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சொல்ல கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாடல்களினாலும் ஒருவருக்கு ஒரு போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தின் கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கள். யோவான் என்ற நற்செய்தி நாம் போகணும்னு சொன்னால், இந்த யோவான் என்ற நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தை சொல்கிறார். மற்றவர்கள் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்வராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்வராய் இருக்க நடங்கள். பிதா பரிசுத்தம் உள்ளவர், குமாரன் பரிசுத்தம் உள்ளவர், குமாரன் நம்மையும் பரிசுத்தப்படுத்துகிறார். இதை நாம் மறப்போம். பரிசுத்த கருடைய மக்கள் உலகில் பாவ நிலையில் இருந்தாலும் வேறுபட்டவர்கள், பாவத்திலிருந்து பாவ நிலையிலிருந்து வேறுபட்டவர்கள். அதுதான் இங்கே இந்த கடவுளத்தில் யோவான் இயேசு கிறிஸ்து எழுதுகிறதை இங்கே யோவான் தன்னுடைய கடிதத்திலே அவர் எழுதியிருக்கார் 13ஆம் வசனத்தில், இப்போது நான் உங்களிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உங்களுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். இங்கு இயேசுவானவர் பிதாவை பார்த்து சொன்னார், உங்களுடைய வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை, உயிர்ப்பிக்கின்ற வார்த்தைகளை, பரிசுத்தப்படுத்துகின்ற வாழ்க்கையை அவர்களுக்கு நான் கொடுத்தேன். நான் உலகத்தார் இல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆகையினால் உலகம் அவர்களை பகைத்து நீர் அவர்களை பாடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். பிதாவிடத்தில் குமாரனாகிய இயேசு பேசும்போது சொல்றார்,
அவர்களை என்ன சொல்றேன், தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களாகிய பாவத்தை செய்து கொண்டிருந்த மக்களுக்கு இயேசு தம் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார். கிறிஸ்து தமது சிலுவையின் மரணத்தின் மூலமாக மக்களை பரிசுத்தப்படுத்தினார். இந்த பரிசுத்தம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது என்பதை நாம் ஒரு காலம் மறந்து போகக்கூடாது. ஒரு அருமையான பாடல் இருக்கிறது. பழைய பாடல், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே. கடவுளை குறித்து அவர் சொல்லும்போது பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறதா, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சேனைகள் அவரோடு கூட பாடல் சொல்ல, இந்த கர்த்தரை சொன்னாங்க, பரிசுத்தர் கூட்டத்தின் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே அருவியே இவ்வேளையில் அடியேன் என்றும் வாரியோம். நீ பரிசுத்த, நானும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ எனக்குள்ளே நீ வாரும் என்று கெஞ்சுகின்ற ஒரு பாடலை நாம் பார்க்கிறோம். சுத்த விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சொன்ன பாருங்க, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே. நீ சுத்தத்தை விரும்புகிறவர் ஆகினால எனக்குள்ள நீ விரும்பாத அசுத்தம் யாவும் நீக்குமே. நாம் இந்த ஜபத்தை எழுதி கடன்படுகிறோம். பாவி நீச பாவி நாமையா தேவா, இரக்கம் செய்ய மாட்டேன். கடைசி சரணத்துல, துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, எந்த ஜீவன் என்னை எங்கிலும் பரிசுத்தம் என்னை பரிசுத்தம் கிறிஸ்துக்குள் அன்பான நம் அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர், நம்மை தெரிந்து கொண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். நாமும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் அழைப்பை மறந்து போகாமல் பரிசுத்தை நமக்குள்ள காத்துக்கொண்டு அவள் வருகை மட்டும் பரிசுத்தமாக வாழ்ந்து அவருக்கு சாட்சிகளாக செய்வோம். ஆண்டவர் தாமே வசனத்தை ஆசீர்வதித்து அன்பு கூறுவதாக நாங்கள் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நீ தந்தை நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்களுக்குள்ளே பரிசுத்தை காத்துக்கொண்டு உங்களுக்கு சாட்சிகளாக வாழ இயேசுவின் ஜெபத்தில் நல்லதாக. நாம் இருக்கின்ற இடங்களில் இருந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளுக்கு உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறையில் அறையுண்டு மரித்து அரும்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவருந்து எழுந்திருந்தார். பரமணத்துக்கு ஏறி சமூக பிதாவாகிய தேவனோடு பசுத்து வைத்திருக்கிறார். அவர் உலகை மறித்து ஞானத்திற்கு வருவார். பசுவா விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பசுவையும் பசுவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் செயல்படுத்துதலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக, அவர் முதலாளோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தர் கற்பித்த ஜபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல உலகில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தார். எங்களுக்கு உலகமாக குற்றம் செல்வம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரசரிக்கப்படாமல் தேவனை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். சமாதானத்திற்காக ஜெபம் செய்வோம். சமாதானத்திற்கான வேலை செய்தமாகி கடவுளே, உம் அறிவதை நித்திய ஜீவன் உண்மை செய்வது பேசுகிறோம். தேவரை தஞ்சமாய் கொண்டிருக்கிறது நேராக நாங்கள் எந்த விதத்தில் வல்லமைக்கு பயன்படுத்தும்படியாக எங்கள் சந்தர்கள் செய்கிற எல்லாம் எங்கள் ஆண்டவர்
காப்பாற்றியர்களும். ஆமென். தேவ கிருபைக்காக ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, நித்திய பிதாவே, உமது பிரமாணங்களின் வழிகளும் உமது கற்பனைகள் செய்த செயல்களும் ஈடுபட எங்கள் உடலையும் வாழ்க்கையும் வழிநடத்தி தூய்மைப்படுத்தி ஆளுகை செய்யும். இவ்வாறாக இங்கும் எப்போதும் எங்கள் உடல் உள்ளம் உமது வல்லமையால் பாதுகாக்கப்பட செய்யும். எங்கள் ஆண்டவர் நட்சத்திரமாய் இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். இத்தருணத்தில் ஒருவனப்பட்டு நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய கிருபை அளித்த சர்வவல்ல கடவுளே, 2 பேராக 3 பேராக நாம் முதல் கூடி வருவதால் கேட்கிறார்கள். வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன். கர்த்தாவே, உமது அடையாள எங்கள் நன்மை உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல் நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளை இத்தருளும். ஆமென். நாம் மீண்டுமாக கிறிஸ்துவ கீர்த்தனைகளில் 169வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனையில் 169. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஐயா என்றே
என்றன் துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கிட்டிச் சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கிச் சேர்வதே என் நாவல் பூமியில். ஆனந்தமா சிட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறிப்போய் ஆனந்தமா சிட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறிப்போய் வானமண்டலங்கடந்து பரந்த மேலே சென்றிடினும் மகிழ்வுறுங்காலத்திலும் நான் மறுவியும் உம்மை கிட்டிச் சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கிச் சேர்வதே என் நாவல் பூமியில். ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், எனக்கு ஒத்தாசை வருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை வரும். மீண்டுமாக ஆண்டவரே, இந்த வைரஸ் மக்களை பாதிக்க துவங்கி இருக்கிறது. மக்கள் மத்தியிலே மீண்டும் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் வெளியே நடமாடக்கூடாது என்கிற ஆணை அரசாங்கம் பிறப்பித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே நாம் நோக்கி பார்க்கிறோம். கடந்த ஆண்டுகளிலே ஏற்பட்ட உயர் எழுப்புகள் அதிகமாக இல்லாதபடிக்கு ஆண்டவர் உங்களுடைய இரக்கத்தை உங்களுடைய மந்தின் மேலே பொழுதுள்ளோம். ஒரு விஷயம் கண்ணோக்கி பார் ஆண்டவரே, இந்த வைரஸ் அதிகமாய் மக்களுக்குள்ளே பாதிப்பை கொண்டு வராதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலமாயிரும். உன்னதமானவர் மரம் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று சொன்ன தகப்பனே, நீ சர்வத்தையும் படைத்தவர், சர்வத்தையும் ஆளுகின்றவர் ஆகிய எல்லா மக்கள் மேலும் உடைய இறக்கமும் கிருபையும் இருக்க வேண்டுமா நான் சொல்லிக்கிறேன். உள்ளத்திலே இருந்த பயங்களை நீக்கும், அச்சங்களை அகற்றும். கலங்காத திகையாத நான் தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நீர் பெரியவர் ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ளவர் ஆகினால ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எந்த பயம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ நடமாட உதவி செய்யும். அரசாங்க ஆணை நிமித்தமான குடும்பங்களில் வருமானம் குறையலாம். ஆனாலும் உடைய பிள்ளைகளுக்கு போஷிக்க ஆகாயத்து பறவைகளை பாருங்கள். அவைகளை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்க்கிறதும் இல்லை. அவைகளை போஷிக்கிறவர் உங்களை போஷிக்க மாட்டாரா என்று சொல்லி ஆமாட்டுங்க. எல்லா சூழ்நிலையிலும் எங்களை நீ போஷிக்கிற தேவன், எங்களை காப்பாற்றுகிறவர், வழிநடத்துகிறவர், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர். இந்த காலங்களிலும் கூட உடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் நீ சந்தித்து மனதில் தைரியத்தை தந்து உற்சாகத்தின் ஆவினால் உடைய பிள்ளைகளை நிறுத்தி
அந்த தைரியப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் அன்றைய விதமான உங்களை வழிபட முடியாத சூழ்நிலை வருகின்ற காலங்கள் வராதபடிக்கு ஏசப்பா நாங்கள் ஒன்று கூடி உண்மை வழிபடுகின்ற அந்த பரிசுத்தமான ஓய்வுகள் சிறு குலையாதபடி காட்டுகிறேன். சூழ்நிலைகளை மாற்றித்தரும். ஒருவேளை எங்களுடைய பாவங்கள் நிமித்தம், எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இவ்விதமான ஒருமான ஆண்டு கசப்பான அனுபவங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து போகும் என்று சொன்னாலும் கூட எங்களுக்கு தயவாக எங்கள் மேல இரக்கமாய் இருந்தாங்க சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாய் மாற்றித்தான். நான் ஒன்று கூடி அந்த பரிசுத்தம் உள்ள நீ சொல்லிடாண்டவே இந்த பரிசுத்தம் உள்ள நான் நீ பரிசுத்தமா இருந்து அந்த ஓய்வு நாளை நீ பரிசுத்தப்படுத்தினேன். அந்த பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாளை நம்ம பரிசுத்த அலங்காரத்துடனே நம்ம தொடர்ந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருக்கும் நீ திரும்பி செய்ய வேண்டுமா என்று பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாவற்றுமாய் அகற்றி உற்சாகத்தின் ஆவியை தான் ஒரு மனிதன் ஆவியோடு நாங்கள் வருகிற காலத்தில் ஒன்று கூடி உண்மை ஆராதிக்க உதவி செய்கிறார். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிரியர் ஒவ்வொருவரையும் பேர் பெறாத தனித்தனியாக ஆசிரியர் உடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சந்தோஷம் சமாதானம் தந்து நீ வழிநடத்தி காத்துக்கிறோம். துதி கண்ண மகிமையெல்லாம் வைக்க செலுத்துகிறோம். கிறிஸ்தியஸ் வழியாக சமைக்கணும் பல்ல தந்தையே. ஆமென். தேவனுடைய இறக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வவல்லமை நிறைந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளிருந்து எப்போதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுளே. ஆமென். நிறைவாக மீண்டுமாய் கிறிஸ்து பாமாலைகளில் 302வது பாமாலை எந்த ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆகுது. பாமாலைகளில் 302வது பாமாலை எந்த ஜீவன் இயேசுவே. எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே. எந்தன் காலம் நேரமும் நீர் கையாடி அருளும். எந்தன் கை பேரன்பினால் ஏவப்படும் எந்தன் கால் சேவை செய்ய விரும்பும் அழகாக விளங்கும். எந்தன் நாவு இன்பமாய் உம்மை பாடவும் என் வாய் மீட்பின் செய்தி கூறவும் ஏதுவாக்கி அருளும்.
செய்தேன் நித்தியமா. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சிறப்பாக. ஆமென். கர்த்தர் இருப்பாராக, ஒரு உதவி இருப்பாராக. சந்தோஷத்தோடு நாம்